So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நம்ம இந்த ரீடிங்கில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் என்ன ஒரு சில சுச்சுவேஷன் ப்ளஸ் அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கும் அண்ட் உங்களோட பர்சனுக்கும் என்ன ஒரு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில் பிக்ஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஸோ வென் கம்ஸ் டு இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்லி என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களோட பர்சனுக்கும் ப்ளஸ் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மேபி உங்களோட பர்சன் வந்து லைக் அந்த தேர்ட் பர்சனை வந்து ஏதாவது ஒரு சில கரியர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறப்ப ஏதாவது அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு அப்ராடில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த ட்ராவல் போயிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க எங்கேயாவது வெளியில் போயிருக்கும்போது ட்ராவல் பண்ணியிருக்கும் போது ஸோ அப்படி அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்களோட பர்சன் கிட்ட வந்து அறிமுகம் ஆயிருக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பாக்குறப்ப அந்த தேர்ட் பர்சனுமே ஒரு ஒர்க்கிங் பண்ற ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. இது அவங்க மேல் பர்சனா இருக்கட்டும் ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருக்காங்க. ஸோ வென் கம்ஸ் டு த தேர்ட் பார்ட்டி திங்ஸ் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா. அண்ட் உங்களோட பர்சனுமே தான் வந்து ஒர்க்கஹாலிக்காக தான் இருக்காங்க. அண்ட் அந்த தேர்ட் பர்சனுமே வந்து பார்க்குறப்போ அகைன் அவங்களுக்குமே நிறைய ஒர்க்கஹாலிக் அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். அண்ட் சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன் ஏதாவது அப்ராட் அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். துபாய் அந்த மாதிரி மேபி அரப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. சவுதி அந்த மாதிரி பிகாஸ் சவுதி கத்தார் அண்ட் யூஏ எல்லாமே வந்து பார்க்குறப்ப அரப் கண்ட்ரீஸ் தானே. ஸோ அந்த மாதிரி அரப் கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வேலை பார்க்குறப்போ யாராவது அவங்ககிட்ட வந்து அறிமுகமாக இருக்கலாம். ஒரு ஃபீமேல் பர்சன்ஸோ இல்லை ஒரு மேல் பர்சன்ஸோ அறிமுகமாக இருக்கலாம். ஸோ அந்த அறிமுகமான அந்த தேர்ட் பர்சனுமே நம்ம வந்து பார்க்குறப்ப அவங்களோட லைஃப்ல வந்துட்டு லைக் ஒரு சில கஷ்டம் அவங்களுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வருமானத்தோட அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து இருக்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயத்துல இந்த பர்சனுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ஒரு சில ஹெல்ப் வந்து தேவைப்பட்டாலுமே மேக்ஸிமம் இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களோட பர்சனும் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகிருக்காங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நாளடைவில் அது கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்களோட பர்சன் இவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாகவும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் மணி மைண்டடான விஷயம் தான் இங்கே ரொம்ப அதிகமாகவே வந்து பார்க்குறேன். சேர்ந்து வேலை பார்க்குறது, ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியாக ஒருத்தர் அந்த ஒரு மணி வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இவங்க ஏதாவது செலவு பண்றது அந்த மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இங்க ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறப்ப இட் இஸ் பி லைக் பிட் ஆவரேஜ் தான். ரொம்ப அப்படி ஒன்றும் எப்படி சொல்றதுன்னா லைக் எமோஷனல் வைஸ் ரெண்டு பேருமே கனெக்டடா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. உங்களோட பர்சனா இருக்கட்டும் இந்த தேர்ட் பர்சனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருக்காங்க. அதாவது எமோஷன்ஸ் அப்படின்றது அங்கே இருக்காது, ப்ராக்டிக்கல் நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ மைண்ட் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த விஷயத்துல தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க வென் கம்ஸ் டு தேர்ட் பர்சன். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து உங்க பர்சன் கிட்ட வந்து ரொம்ப அந்த ஒரு லவ் கொடுக்கறதோ இல்லை அந்த மாதிரி கேர் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அவங்களோட ஒர்க்கை வந்து பாக்குறாங்க. ஸோ இன்பிட்வீன் இப்போ உங்க பர்சன் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்ககிட்டயும் அவங்க வந்து பேசுறாங்க பழகுறாங்க. அண்ட் சில விஷயத்துல மணிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்க இவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டா தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி அது ஒரு எமோஷனல் பாண்டா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தான் இங்க வந்து இருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு பயம் ஏதாவது இருக்கு, இந்த பர்சனுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு சில ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்டு ஏதாவது இவங்க கூட ரொம்ப கனெக்டடா ஏதாவது இருக்காங்களா, எமோஷனலா ரொம்ப ஏதாவது பழகிருக்காங்களா, க்ளோஸ்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஈவன் தோ இவங்க கிட்ட இவங்க வந்து க்ளோஸ்டா பழகிருந்தாலும் இந்த டைம்ல கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த லிட்டில் பிட் அந்த ஒரு கேப் வந்து உருவாயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லிட்டில் பிட் அந்த ஒரு செப்பரேஷன்ஸ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் வந்து
இந்த கனெக்ஷன்ஸ்ல இப்போதைக்கு கரண்ட்லி வந்து போயிட்டு தான் இருக்கும் when it comes to the தேர்ட் பார்ட்டி. அதுவே இப்போ உங்களோட சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா லைக் ஒரு ஃபயரியா தான் நீங்க வந்து இருக்கீங்க. உங்களுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து மேக்ஸிமம் இப்போ உங்களோட பர்சனோட லைஃபா இருக்கட்டும், இல்ல அந்த தேர்ட் பர்சனா இருக்கட்டும், மேக்ஸிமம் உங்களோட டார்கெட் வந்து அந்த தேர்ட் பர்சன் மேல ஒரு டார்கெட் வந்து இருக்க தான் செய்யுது. நீங்க அந்த தேர்ட் பர்சனோட லைஃப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்றது கூட நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது அப்படிங்கிறப்போ உங்களால உங்களோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கு வெறி அதிகமா வரும். ஏன்னா இந்த பர்சன் உங்களை வந்து சீட் பண்றாங்க, இவங்க ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிய வரும்போது அகெயின் அதுதான் நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு வந்து கோவம் அதிகமா வருது. அந்த ஒரு ஃபயரி கிளைமேக்ஸ் மாதிரி தான் இங்க விஷயம் எல்லாமே வந்து இருக்கு. உங்க பர்சன் மேலேயும் உங்களுக்கு கோவம் வரும். அண்ட் அந்த தேர்ட் பர்சன் மேல இன்னும் ரொம்ப அதிகமான அளவுக்கு உங்களுக்கு வந்து கோவம் வரதான் செய்யும். சில பேர் when it comes to இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க சில பேர் வந்து இந்த மாதிரி டேரோ த்ரூ ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கூட நீங்க வந்து டேரோ வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்குறதோ இல்ல ரீடிங்ஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கு நீங்க ஒரு கைடன்ஸோட தான் அந்த விஷயத்த நீங்க வந்து கொண்டு போறீங்க. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்க கைடன்ஸ் எடுத்தாலும் உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு கோவங்கிறது ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ அந்த கோவத்தின் வெளிப்பாடா நீங்க என்னன்னா லைக் அந்த தேர்ட் பர்சனை அழிக்க கூட நீங்க வந்து தயங்கல. நீங்க வந்து லைக் ஓகே அந்த விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைச்சா நம்ம பண்ணலாம். அந்த பர்சனை வந்து ஹார்ஷா ஏதாவது அவங்க அஃபெக்ட் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணலாம். லைக் வேர்பலாகவும் சரி, சம்திங் ரிலேட்டட் டு தட். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்னன்னா வென் கம்ஸ் டு திங்ஸ் நீங்க இவ்வளோ வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எஸ் நீங்க வந்து இதனால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க, ஃபைன். பட் நீங்க வந்து எடுக்கக்கூடிய எந்த மூவுமே வந்து இப்போதைக்கு ஒரு கரெக்டான ஒரு மூவா இங்க வந்து இருக்காது. ஸோ இங்க வந்து நான் ஒரு கைடன்ஸா நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த போர்ஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து லைக் இப்போதைக்கு நீங்களும் எப்படின்னா அந்த கனெக்ஷன்ஸ்ல இருக்க அதே விஷயம் தான். ஸோ எப்படி அங்க ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலா வந்து போகுதோ, ஒரு எமோஷனல் அப்படின்ற அந்த விஷயம் இல்லாம அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் இப்போ நீங்களுமே வந்து இருக்கீங்க. ஸோ நீங்க இப்போ அந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க என்னதான் எமோஷனலா இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் படி நீங்க வந்து உங்களோட எனர்ஜி நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நீங்க எமோஷனல் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து போகல. ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க எப்படினாலும் அட்டாக் பண்ற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்லி அந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மைண்ட் செட்டா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில கோவம் இருக்கு, நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி யாரையும் வந்து ஹர்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த இந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு மூமெண்டா தெரிஞ்சாலும் சரி, இந்த இந்த ஜேர்னி உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா உங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் சரி, ஆல்ரெடி அந்த தேர்ட் பர்சனுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயம் குக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, நிறைய விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த ஒரு கிளாஸஸ் இருக்கு, பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அதுவாவே வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும். இல்ல நீங்க உங்களோட எஃபர்ட்ஸை போட்டு இங்க நீங்க வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு ரோல் வந்து பிளே பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ ரைட் டைம். உங்களுக்குரிய அந்த ஒரு ரைட் டைம், உங்களுக்குரிய அந்த ஒரு டிவைன் டைமுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு தூரம் கோவம் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஷேடோ சைட் நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய கஷ்டத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய லாசஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. டே பை டே உங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கும். ஸோ பர்சனலா நீங்க நிறைய விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க, எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்னால. ஸோ அதனாலதான் நீங்க வந்து லைக் அந்த கோவம் உங்களுக்கு அவ்வளோ அதிகமா வந்து இருக்கு. அதை ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த எனர்ஜினால வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப அந்த ஒரு கிரிட்டிக்கலா வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இங்க வந்து உங்களோட எனர்ஜி வந்து பாக்குறப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலேயும் அந்த நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த டிவைன் டைம். நீங்க அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு டயத்துக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இங்க ஆல்ரெடி அந்த சில ப்ராப்ளம்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த தேர்ட் பர்சனுக்கும் உங்களோட பர்சனுக்கும் அந்த ஒரு பிரேக் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ ஒன்ஸ் அந்த பிரேக் இருக்கு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட தான் வந்து வர போறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ, லைக் நீங்க அந்த பர்சனை வந்து சூஸ் பண்ண நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் கேசஸ் நீங்க வந்து பாக்குறப்போ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா அவங்க அந்த தேர்ட் பர்சனை விட்டுட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ ஐ கேன் சி தட் அந்த விஷயம் தான் அங்க வந்து நடக்க போகுது. பட் அதுக்கு நீங்க வந்து ஒரு வில்லன் ரோல் வந்து பிளே பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இப்போ சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ நீங்க இதை வந்து லைக் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டா நீங்க அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் லைக் உங்களோட நீங்க என்ன நினைப்பீங்கன்னா இந்த இந்த விஷயம் நான் எடுத்து பண்ணேன், ஒரு ஆக்ஷன் நான் எடுத்து பண்றேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஃபேவரிசம் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அந்த விஷயத்த வந்து பண்றீங்க. ஆனா அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் மாதிரி ஆயிடும். அதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உருவாகும். தேவையில்லாத ஆல்ரெடி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குன்ற
அப்படின்ற பட்சத்துல இதுல புதுசா ஒரு ப்ராப்ளம் ஆட் பண்ற மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்களே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா லைக் அந்த ஒரு ப்ராப்ளம் நீங்களே வந்து மேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்களே இன்னொரு ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால அந்த மைண்ட் செட் வந்து வேண்டாம். பொதுவாகவே இங்க நம்ம வந்து பாக்குறப்ப எஸ் நீங்க இந்த பர்சனை வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்க, எல்லாமே ஃபைன். பட் இந்த இயர்க்குள்ளேயே நம்ம வந்து பாக்குறப்ப நிறைய சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். நீங்க ஐ கேன் கிளியர்லி see that நீங்க ரொம்ப அலோனா இருக்கீங்க. ஈவன் தோ இது ஒரு மேரிட்டலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட உங்களோட ஸ்பௌஸ்னால நீங்க வந்து அவங்களோட பிஹேவியர்ல இப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ரொம்பவே வந்து ரொம்ப தனிமையா வந்து ஃபீல் பண்றீங்க. அண்ட் இந்த வேதனை உங்களால வந்து யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ண முடியல. டே பை டே வென் கம்ஸ் டு நைட் டைம் எல்லாமே வந்து பாக்குறப்ப இதே ஒரு தாட் தான் உங்க மைண்ட்ல எப்பயுமே வந்து இருக்கு. இதே தாட் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட தான் நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கீங்க. பிகாஸ் ஏன் இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னா சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களோட லைஃப்ல. கம்ப்ளீட்டா எல்லாமே பிளாக்கா இருக்க சிச்சுவேஷன்ஸா இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல பிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எல்லாமே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி அந்த ஒரு பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி தான் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எதுவுமே கரெக்டா போகாது, எதுவுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் மைண்ட் செட்டுமே உங்களுக்கு வந்து சரியில்லை. நீங்க இன்னமும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து செய்ய முடியாது. நீங்க ஈவன் தோ கான்சென்ட்ரேட் பண்ணாலும் கூட அது சரியா வந்து போக மாட்டேங்குது. ஏன்னா அங்க 100% எஃபர்ட் அங்க வந்து போட முடியல அவங்களால. திருப்பி திருப்பி இதே லூப்குள்ளேயே நீங்க வந்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க நான் ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் டைமிங். ஒரு டயத்தை நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இங்க வந்து டைமிங்ங்கிற விஷயம் இங்க வந்திருக்கு இந்த ரீடிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமிங் ஃப்ரேம் நம்ம வந்து பார்த்தாலுமே மேக்ஸிமம் இந்த இயர்க்குள்ளேயே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். பட் அதுக்காக நீங்க கொஞ்சம் வந்து பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க பொறுமை இல்லாம ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பண்றீங்க அப்படின்னா ஐம் ஷியோர் அபவுட் இட், ஐம் 100% ஷியோர் அபவுட் இட். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் இங்க வரும். ஓகே. ஸோ இதனால வந்து உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் ரீயூனியன் ஆக போறது கிடையாது, ரீகன்சிலேஷன் ஆக போறது கிடையாது. இது அகெயின் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஒரு பெரிய ஒரு செப்பரேஷன், பெரிய ஒரு கேப் தான் வந்து கொடுக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாம நீங்களா ஒரு விஷயத்த பண்ணி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயம் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். மற்றவங்களை போய் ஹர்ட் பண்றதோ ஹார்ம் பண்றதோ அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஓகே, டேக் இட் ஸ்லோ. நீங்க வந்து உங்களோட ஃபேத் அண்ட் நம்பிக்கை தான் இங்க வந்து ஜெயிக்கணும். Okay. So again, that is a beautiful messages இங்க நம்ம வந்து பாக்குறப்போ we get that support kind of a messages here. So அதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றது லைக் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றது கண்டிப்பா இங்க டெஃபினட்டா நடக்க தான் செய்யும். பட் அதுக்காக நீங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் இங்க ஆகணும். ஏன்னா யூனிவர்ஸோட பிளஸிங்ஸ் கம்ப்ளீட்டா இந்த எனர்ஜியில நம்ம வந்து பாக்குறப்ப யூனிவர்ஸோட பிளஸிங்ஸ் கண்டிப்பா இங்க வந்து இருக்கு. ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் பீப்புளுக்கு வித்தின் அ இயர், இந்த இயர்க்குள்ளேயே நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் வந்து பொறுமையா வந்து வெயிட் பண்ணுங்க, பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. சில பேருக்கு உங்களோட பர்சன் ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க திருப்பி இங்கே வந்து ஒர்க் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபாரின் ஜாப் அவங்க வந்து விட்டுட்டு ஸோ லோக்கல்லே இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றதோ அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ஸோ ஃபேமிலியை கன்சிடர் பண்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிளான்ஸ் உங்களுக்கு இருக்கு, உங்க பர்சன் வந்து லைக் ஃபாரின்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது போதும், இங்கே லோக்கல்ல வேலை பார்த்தா போதும், ஃபேமிலியை மெயின்டைன் பண்றது பார்க்கறது, ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்குரிய அந்த விஷயமே அங்கே வந்து நடக்க தான் செய்யும். ஸோ எவ்வளோக்குள்ள இந்த விஷயத்த வந்து பொறுமையா எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த யூனிவர்ஸோட பிளஸிங்ஸ் கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். ஸோ இங்க இங்க நான் அதை தான் நான் சொல்றேன். ஓகே, இது வந்து ஒரு மேக் அண்ட் பிரேக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். அதனால தான் நான் இந்த விஷயத்த ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க ஒரு தப்பான ஒரு மூமெண்ட்டோ ஒரு தப்பான ஒரு பாத்வேவோ எடுத்து மாட்டிக்க வேண்டாம். ஸோ தட் நீங்க இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஜஸ்ட் நல்லபடியா ஒரு ப்ரேயர் நீங்க வந்து பண்ணிட்டு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தாலே போதும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் இந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து பாப்பீங்க. அண்ட் இங்க டியூரேஷனுமே நம்ம வந்து பாக்குறப்ப
It is not like அது ஒரு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரியும் கிடையாது. Within a yearly there is a lot of positive changes out there. So these are things I can see in your reading guys, and I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த reading பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. போத் யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க இன்ஸ்டன்டா நீங்க வந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து மெசேஜ் பண்ணுங்க. அகைன் போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும், யூ கேன் செக் தட். நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் ப்ரேயர்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்போட விஷயம் வந்து நல்லபடியாக வந்து க்ரோ ஆகணும், அண்ட் எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ்லேருந்து எல்லாமே தான் நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை பொதுவாகவே லைஃப்பில் ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்குது, அதனால எதுவுமே வந்து உங்களால் லைஃப்பில் க்ரோ பண்ண முடியல அப்படின்னாலுமே ஸோ அதுக்குரிய பிளாக்கேஜஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்ணுறோம். தென் இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, உங்களோட ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்குரிய ப்ரேயர்ஸ்மே தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதிர என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். அகைன் போத் டீடைல் வந்து நான் ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் யூ கேன் ரீச் அவுட் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் இது போல மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைலை போய் பாருங்க. இது போல மல்டிபிள் விஷயம்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் பாஸ்ட்ல. ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்க. கண்டிப்பாக அது த்ரூ உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் வீக் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் அட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கட்டும். ஸோ see you guys in the next video. I'll love you all. Take care. Bye bye.